கவி பெய்யும் போது நாவில் அமர்ந்து கனி சொற்களை அள்ளி குவிப்பவளே, நற்கருப்பன் சாராய் இனிப்பவளே, நற்றமிழ் தாயே வணங்குகிறேன். இது 7வது மாநாடு. அமெரிக்க இலக்கிய முத்தமிழ் பேரவையின் உலக முத்தமிழ் கூட்டமைப்பின் 7வது மாநாடு. அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் உலக முத்தமிழ் கூட்டமைப்பின் 7வது மாநாடு. இது ரோடு ஷோ அல்ல, இது ரோடு ஷோ அல்ல, தமிழின் பெருமையை பறைசாற்றும் ஏடு ஷோ. இது ரோடு ஷோ அல்ல, தமிழின் பெருமையை பறைசாற்றும் ஏடு ஷோ. இங்கே தள்ளு முள்ளு இல்லை, தண்ணீர் பாட்டில் உண்டு. தள்ளு முள்ளு இல்லை, தண்ணீர் பாட்டில் நிறைய உண்டு. தடியடி இல்லை, தடியடி உணவு இல்லை, அறுசுவை உணவு ஏராளமாய் உண்டு. இந்த கதாநாயகனுக்கு தனி விமானம் இல்லை, இன்றைய கதாநாயகனுக்கு தனி விமானம் இல்லை, பிரச்சார வாகனம் இல்லை, விளக்கை அணைத்து அணைத்து போடும் வேடிக்கை விளையாட்டெல்லாம் இல்லவே இல்லை. விளக்கை அணைத்து போடும் வேடிக்கை விளையாட்டெல்லாம் இல்லவே இல்லை. இங்கே கதாநாயகனுக்குத்தான் விபத்து, இங்கே கதாநாயகனுக்குத்தான் காயங்கள், ரசிகர்களுக்கு துளியும் விபத்து இல்லை. இங்கே கதாநாயகனுக்குத்தான் காயங்கள், ரசிகர்களுக்கு துளியும் காயங்கள் இல்லை. ஆனாலும் தருகின்றார் நிவாரணம் உடனடியாக, ஆனாலும் தருகின்றார் நிவாரணம் உடனடியாக. தூங்கி விழித்து 20 நாள் கழித்து அல்ல, உடனடியாக ஒளிவாங்கியில் பேசி முடித்தவுடன் நிவாரணம் தருகின்றார் உடனடியாக. முதல்வர் கனவெல்லாம் இந்த கதாநாயகனுக்கு இல்லவே இல்லை. முதல்வர் கனவு காண இவர் என்ன தளபதியா? முதல்வர் கனவு காண இவர் என்ன தளபதியா? முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர். முதல்வர் கனவு காண இவர் என்ன தளபதியா? முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர். தலைப்பு எண்ணமே ஏற்றம் தரும். தலைப்புக்கு நான் தனியாக கவிதை தர தேவையில்லை. உதயநேசன் என்னும் பெயரை சொன்னாலே தலைப்பு முழுமை பெறும். தலைப்புக்கு நான் தனியாக கவிதை தர தேவையில்லை. உதயநேசன் என்னும் பெயரை சொன்னாலே தலைப்பு முழுமை பெறும். எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் பெரிதாய் அன்று எண்ணியதால் வெற்றி கண்டார் காந்தி. எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் பெரிதாய் அன்று எண்ணியதால் வெற்றி கண்டார் காந்தி. மண்ணுலகில் எல்லாரும் ஒன்றாய் வாழ புதிய மார்க்கம் கண்டதனால் வாழ்கின்றார் வள்ளல் பெருமான். மண்ணுலகில் எல்லோரும் ஒன்றாய் வாழ புதிய மார்க்கம் கண்டதனால் வாழ்கின்றார் வள்ளல் பெருமான். உண்ணுகின்ற சோறு இல்லை பெரிது, உண்ணுகின்ற சோறு இல்லை பெரிது, என்றும் உயர்தமிழை நேசித்தல் அரிது என்று உதிக்கின்ற கதிரவன் போல் உதித்து வந்தார் தவமணியாய் தமிழ் மாமணி உதயநேசன். உதிக்கின்ற கதிரவன் போல் உதித்து வந்தார் தவமணியாய் தமிழ் மாமணி உதயநேசன். பண்ணுகின்றார் ஒன்றல்ல 10 அல்ல, 10 100ஆய். 10 மாதம் சுமந்திருப்பார் கனவை, 10 மாதம் சுமந்திருப்பார் கனவை, தமிழ் கனவை. பத்திரமாய் பிரசவிப்பார் மாநாட்டு மகவை. 10 மாதம் அயல் மண்ணில் சுமந்திருப்பார் மாபெரும் தமிழ் கனவை. பத்திரமாய் தாய்மடியில் பிரசவிப்பார் மாநாட்டு மகவை. செத்து செத்து பிழைத்திடுவார். இந்த நல்ல நாள் சொல்லலாமான்னு தெரியல, ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அருமை அருமை, மகாகவி பேசிக்கொண்டிருக்கிறார். செத்து செத்து பிழைத்திடுவார். சித்திரகுப்தன் கணக்கு நோட்டில் சித்து விளையாடிடுவார். செத்து செத்து பிழைத்திடுவார். சித்திரகுப்தன் கணக்கு நோட்டில் சித்து விளையாடிடுவார். என்ன கணக்கென்றே புரியாமல் எமனோ பித்து பிடித்து அலைந்திடுவான். இத்தனையும் உதயநேசன் கலையரசி திருவருளால் நடத்திடுவார். இத்தனையும் உதயநேசன் கலையரசி திருவருளால் நடத்திடுவார். இவரை காக்கும் கடவுளான கலையரசி, இவரை காக்கும் கடவுளான கலையரசி வரம் தருவார் அத்தனைக்கும். இவரை காக்கும் கடவுளான கலை
கலையரசி வரம் தருவார் அத்தனைக்கும் பாசக்கரம் ஏந்தி பரிவோடு காத்திடுவார் கலையரசி. மாநாட்டு துணைத் தலைவர். மாநாட்டை தொடங்கிவிட்டு மறைவாகும் ஆதவன்கள் பலர் உண்டு. மாநாட்டை தொடங்கிவிட்டு மறைவாகும் ஆதவன்கள் பலர் உண்டு. போர்க்களத்தில் தேர்ப்படையில் பின்வாங்கும் அர்ஜுனன்கள் பலர் உண்டு. ஏன் ஆனந்தர்களும் பல உண்டு. மாநாட்டின் வெற்றிக்கு தோள் கொடுக்கும் ஒரு வீரன், மாநாட்டின் வெற்றிக்கு தோள் கொடுக்கும் ஒரே ஒரு வீரன் ஆரூரன். அவர்தான் ஆரூரன், ஆரூர் தமிழ்நாடன். ஆரூரின் ஆழித்தேர் கமலாலயத்தை வலம் வரும். ஆரூரின் திருவாரூரின் ஆழித்தேர் கமலாலயத்தை வலம் வரும். ஆரூரின் இந்த தமிழ் தேர், தமிழ்நாடன் என்னும் தமிழ் தேர் கருணாலயத்தை வலம் வரும். அது கமலாலயத்தை வலம் வரும், இது கருணாநிதி ஆலயத்தை வலம் வரும், அறிவாலயத்தை வலம் வரும். அந்த ஆழித்தேர் கமலாம்பிகையை வணங்கும். அந்த ஆழித்தேர் கமலாம்பிகையை வணங்கும். இந்த ஆழித்தேர் அமுதா அம்பிகையை வணங்கும். அது கமலாம்பிகையை வணங்கும், இது அமுதா அம்பிகையை வணங்கும். அது திருநாளில் மட்டும்தான் ஆழித்தேர், பிற நாள்களில் காளித்தேர். அது திருநாளில் மட்டும்தான் ஆழித்தேர், பிற நாளில் காளித்தேர். இது எந்நாளும் தமிழ் சுமக்கும் ஊழித்தேர். உலக முத்தமிழ் கூட்டமைப்பின் செயலாளர் குறிஞ்சிவேந்தன். இவர் போர் பதித்த வரலாற்றால் நிற்கின்றான் சேரவேந்தன். போர் பதித்த வரலாற்றால், இமயத்தில் போர் பதித்த வரலாற்றால் நிற்கின்றான் சேரவேந்தன். நீர் பதித்த வரலாற்றால் நிற்கின்றான் சோழவேந்தன். நீர் பதித்த வரலாற்றால் நிற்கின்றான் கரிகால் சோழவேந்தன். நீதி பதித்த வரலாற்றால் நிற்கின்றான் பாண்டியவேந்தன். முத்தமிழை பார்ப்பதித்த வரலாற்றால் நிற்பவர்தான் நம் குறிஞ்சிவேந்தன். முத்தமிழை பார்ப்பதித்த வரலாற்றால் நிற்பவன் தான் முனைவர் குறிஞ்சிவேந்தன். மரியாதையா சொல்லணுமோ? கவிதைக்கு அதெல்லாம் இல்லை. அவன் இவன் என்பதனால் யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். கரும்படியாய் இணைக்கின்றார், கரும்படியாய் இணைக்கின்றார், காந்தம் போல இழுக்கின்றார். கரும்படியாய் இணைக்கின்றார், காந்தம் போல உலக கவிஞர்கள் அத்துணை பேரையும் இழுக்கின்றார். வரும்படியை பாராமல் தமிழின் வளர்ச்சிக்கு காற்றாடியாய் சுழல்கின்றார். வரும்படியை பாராமல் தமிழின் வளர்ச்சிக்கு ஆரல் வாய்மொழி மின் காற்றாடியாய் அமைதியாக சுழல்கின்றார். ஆனால் அதிரடியாய் தமிழை உற்பத்தி செய்கின்றார். அதிரடியாய் தமிழை உற்பத்தி செய்கின்றார். முன்னிலை திருமகள் சிறீ பத்மநாதன். வந்தது பத்மநாதன் அப்படிதான் போட்டிருக்கு, மிகச்சரியாக சொல்கின்றேன். அதில் வந்ததுலேருந்து அவங்களுடைய அந்த பேருக்கு எவ்வளோ பொருத்தம் பாருங்க. சிறீ பத்மநாதன். நான் ரசித்துக் கொண்டே இருக்கிறேன், அவர் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். மாநாட்டுக்கு வளம் சேர்க்க வந்திருக்கும் திருமகள் இவர். இவள் தமிழ் தவம் இயற்றும் கலைமகள். மாநாட்டுக்கு வளம் சேர்க்க வந்திருக்கும் திருமகள் இவள் தமிழ் தவம் இயற்றும் கலைமகள். பன்னாட்டு தமிழர்களை ஒருங்கிணைக்கும் மலைமகள் இவள். சிறீ பத்மநாபனின் மணமகள் இவள். ஸ்ரீ பத்மநாபனின் ஸ்ரீ என்பதை தான் சிறி என்று இலங்கையில் போடுறாங்க. ஸ்ரீ பத்மநாபன் அவர்களின் மணமகள். வாழ்த்துறை ஆலோசகர். யாருக்கு? எல்லாருக்கும் ஆலோசகர் இவர் தான். தமிழ்நாட்டில் தமிழ் என்று யாரெல்லாம் உச்சரிக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு ஆலோசகர் என்றால் அமுதா தான். இந்த நூற்றாண்டின் மணிமேகலை இவர். இந்த நூற்றாண்டின் மணிமேகலை. அமுத சுரபி இவள் கையில் இல்லை. அமுத சுரபி இவள் கையில் இல்லை. இவளே அமுத சுரபி தான். அமுத சுரபி ஏந்தாத அமுதா சுரபி இவர். அமுத சுரபி ஏந்தாத அமுதா சுரபி. அன்பை சுரப்பாள், அமுதத்தை சுரப்பாள். அமுதம் மிதமிஞ்சிய போது கவிதையை சுரப்பாள். அன்பை சுரப்பாள், அமுதத்தை சுரப்பாள். அமுதம் மிதமிஞ்சிய போது கவிதையை சுரப்பாள். ஆரூர் தமிழ்நாடனோடு காதலை சுரப்பாள். ஆரூர் தமிழ்நாடனோடு காதலை சுரப்பாள். இந்த
அமுதா சுரபி, கவிதா ராஜசேகர் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அங்கே அமுதா, இங்கே கவிதா. இவர் சொல் அமுதோ தேன் பலாவின் சுவை அமுதோ 2 நிமிஷம் தான் பேசினேன். நீங்கள் தானான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான். அந்த புன்னகையை பாருங்களேன். மகளிர் கவியரங்கம் தாங்க ஜெயிச்சிருச்சு. இந்த சிரிப்புலையே ஜெயிச்சாச்சு. வெற்றி. சொல் அமுதோ தேன் பலாவின் சுவை அமுதோ கவிதா, உங்கள் வாழ்த்துறையில் எங்கள் செவிக்கு அமுது தருவீர்கள் என்று நம்புகிறோம். உங்களுக்கு வணக்கம். அரங்கத்தில் எத்தனை சக்கரவர்த்திகள், 1000 சக்கரவர்த்திகள் அரங்கத்தில் இருக்கிறீர்கள். கவி சக்கரவர்த்திகள் இங்கே இருக்கிறார்கள். உங்கள் பரிசிலை நாடுபவர்கள் இவர்கள். இங்கே கவி சக்கரவர்த்திகள் கவி பாடுவார்கள். இங்கேயும் இருக்கிறார்கள், எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன். இங்கே கவி சக்கரவர்த்திகள் கவி பாடுவார்கள், உங்கள் பரிசிலை நாடுவார்கள். சக்கரவர்த்திகள் எல்லாம் தயாரா இருங்க. உங்கள் பரிசிலை நாடுவார்கள், கை வரிசலையும் நாடுவார்கள். சக்கரவர்த்திகளே, சளைக்காமல் தாருங்கள். முடிந்தால் தங்கத்தட்டு தாருங்கள். 1 லட்சம் ரூபாய் தான் பவுன். 97,000 தான். 3,000 ரூபாய் கம்மியாக தான் இருக்கு. முடிந்தால் தங்கத்தட்டு தாருங்கள், இல்லையேல் வெள்ளித்தட்டாவது தாருங்கள். அதுவும் முடியவில்லையா? உங்கள் கைத்தட்டு போதும் எங்களுக்கு. எங்கள் கவிஞர்கள் பாடும்போது சளைக்காமல் கைத்தட்டு தாருங்கள். முன்னாடி உட்காந்துக்கிற 2 பேரையாவது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கவிஞர் ஜெயபாஸ்கரன். நான் எல்லாருமே சான்றோர் பெருமக்கள் தான் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முன்னாடி கவி பாடுவது இங்கே இருக்கின்ற அத்துணை கவிஞர்களுக்கும் பெருமை தான். அந்த பெருமையோடு நான் 2 பேரை, ஏன்னா ஜெயபாஸ்கரன் அவர்களை பற்றி காலையிலிருந்து பேசி கொண்டிருந்தார்கள். இந்த உடல்நிலையோடு அவர் இங்கே வந்து நமக்காக காலையில் பேசியாச்சு, முடிச்சாச்சு, போயிருக்கலாம். முடிந்தது அவர் வேலை என்றாலும் கூட இந்த பெண்களுக்காக, எப்போதும் பெண்களுக்காக குரல் கொடுப்பவர், பெண்களாகவே மாறி குரல் கொடுப்பவர். அந்த வகையில் எங்களுடைய ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அடுத்தது அமுதபாரதி ஐயா. அமுதபாரதி ஐயா முன்னாடி நாங்கள்லாம் நிற்கிறோம்னு சொன்னாலே நான்லாம் மிகுந்த பெருமையோடு மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருப்போம். பிருந்தா சாரதி, உங்கள் கவியரங்கத்தை கேட்டுவிட்டு தான் போவேன்னு என்ன பின்னாடி கமெண்ட் அடிப்பார்னு தெரியல, என்றாலும் கூட சொல்லிவிட்டு வந்து அமர்ந்திருக்கிறார். மாபெரும் திரைக்கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர், அவரெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவருடைய முதல் நூலுக்கு நான் வாழ்த்துறை பேசினேன் ஒரு இடத்துல. அற்புதமான ஹைக்கூ கவிதைகளை எழுதக்கூடியவர். புதுவையிலிருந்து மகாகவியே இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இத்தனை பேரும் அமர்ந்திருக்கின்ற அமையில் நான் எல்லாருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசைத்தான் படுகின்றேன். இதோ சாம்ராட் அசோகன் அமர்ந்திருக்கிறார், முனைவர் அசோகன் அவர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேர் முன்பாக கவிதை வாசிப்பது என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். என்னோட கவிதையை நான் சுருக்கமாக 2 வரியில் கொஞ்சமாக சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இவர்களெல்லாம் சொல்ல வேண்டும்னு நான் ஆசைப்பட்றேன். தலைப்புக்கு கவிதை வாசிக்கணும், அது ஒரு ஃபார்மல்னு புனித ஜோதி சொன்னாங்க. அதற்காக அந்த தலைப்புக்குள்ளே போக நான் விரும்பவில்லை. இருந்தாலும் பூவின் நான் ஒரே தடவை தான் இதெல்லாம் வாசிக்க போகிறேன், முடிஞ்சால் கேட்டுக்குங்க. பூவின் குறிக்கோள் மணப்பது, தீயின் குறிக்கோள் எரிப்பது, வாளின் குறிக்கோள் வெல்வது, தோளின் குறிக்கோள் உழைப்பது, நாளின் குறிக்கோள் விடிவது, நல்ல மனத்தின் குறிக்கோள் நல்லதையே எண்ணுவது. இலக்கு என்று எதுவும் இல்லை. விதையை மனத்தில் நட்டு வைத்தால் விருட்சம் தானாய் வெயில் மறைக்கும். இலக்கு என்று எதுவும் இல்லை. இயலாது என்று விளக்கவும் எதுவும் இல்லை. இலக்கு என்று எதுவும் இல்லை, இயலாது என்று விளக்கவும் எதுவும் இல்லை. கலக்கம் மனத்தில் கொண்டாலே சின்ன மடுகூட பெரிய மலையா, எங்கள் ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்கள் விழுந்த மலை போல நமக்கு காட்சி தரும். மந்திரங்கள் புனிதம் அல்ல, அவை ஓதுகின்ற மறைகளும் புனிதமல்ல. மறைகள் தந்த மதங்களும் புனிதமல்ல. மானுடம் புனிதம், மனித குலம் புனிதம், மனிதனை காக்கும் யாவதும் புனிதம். மனிதனை காக்கும் யாவதும் புனிதம், மண்ணில் யாவருமே புனிதம். அரிதாய் கிடைப்பது மானிட பிறப்பு,
அழுது கிடப்பதா வாழ்வின் சிறப்பு, அழுது கடப்பதா வாழ்வின் சிறப்பு, நம்மிடம் இருப்பது தியாகத்தின் பொறுப்பு, உலகுக்கு கொடுத்து உயர்வது சிறப்பு. சொல்லாது கேட்கின்ற செவிகள் வேண்டும், இல்லாத பொருள் காணும் விழிகள் வேண்டும், கல்லான கடிய மனம் கனிய வேண்டும், எல்லோரும் வாழ்க என்ற நினைவு வேண்டும். கடினம் என்று பல்லவன் நினைத்திருந்தால், கடினம் என்று பல்லவன் நினைத்திருந்தால் கற்சிலையை கைகள்தான் வடித்திருக்குமோ, கல்லிலே கலைவண்ணம் கிடைத்திருக்குமோ, மல்லைதான் பெருமையை எல்லை என்று எதுவும் இல்லை, எதுவும் எண்ணத்தால் பெருமை பெறும், எதுவும் எண்ணத்தால் வண்ணம் பெறும், எதுவும் எண்ணத்தால் வலிமை பெறும், எதுவும் எண்ணத்தால் முழுமை பெறும். மாதமெல்லாம் முழு நிலவு வருவதுண்டா? தேய்பிறையும் அதற்கும் தேய்வு உண்டு. ஒரு நாள் தான் கரிநாள், அது தேம்பி அழும் நாள். ஒரு நாள் தான் கரிநாள், அது தேம்பி அழும் நாள், அதுதான் அமாவாசை கருநாள். மறுநாள் மீண்டும் துடித்தெழுந்து வளர்வதில்லை. இருள் இல்லா மண்ணுலகம் எங்கும் உண்டா? இடுக்கண் இல்லா வாழ்க்கை என்று எவர்க்கும் உண்டா? தடம் என்றால் குண்டும் குழியும் இருப்பது உண்டு. அதுவும் சென்னையில் ஒரு மழை வந்தால் தடம் என்றால் குண்டும் குழியும் இருப்பதுண்டு. திடமான எண்ணம் தான் ஏற்றம் தரும். பெரிதினும் பெரிதாய் கேட்போம். அலை கடல் வானம் அசைந்தாடும் மேகம் அனைத்தையும் ஏவலாய் ஏற்போம். அலை கடல் வானம் அசைந்தாடும் மேகம் அனைத்தையும் ஏவலாய் ஏற்போம்.